கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமைப்படுவதாக. இன்றைய பாடம் 6வது பாடம். தலைப்பு இரண்டு சாட்சிகள் என்ற தலைப்பின்களாக இந்த பாடத்தை படிக்கிறோம். இது ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசன பாடம். நிச்சயமாக கொடுக்கப்பட்ட நேரம் போதாது என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் கொடுக்கப்பட்ட குறுகிய நேரத்திற்குள்ளாக எவ்வளவு சுருக்கமாக அதே நேரத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் படிப்போம். நீங்களும் என்னை பின்பற்றி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இதில் நாம் பார்க்க போகிறது சரித்திர சம்பவங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அந்த சரித்திர சம்பவங்கள் நமக்கு முன்னான காலத்தில் நமது மூதாதையர்கள் இந்த காலங்களை எப்படி கடந்து வந்தார்கள், விசுவாசத்தில் எப்படி நிலைத்திருந்தார்கள், தேவனுடைய தீர்க்க தரிசனமானது அந்த காலகட்டங்களிலே எப்படி நிறைவேறியது என்ற காரியங்களை நாம் படித்து கொள்ளப் போகிறோம். அது மட்டுமல்ல, அவைகளை படிப்பதினால் நமக்கு இன்றைய காலத்தில் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அதே மாதிரியான சம்பவங்கள் இந்த காலங்களிலும் நடக்கவிருக்கின்றன. ஆகையால் அவைகளை புரிந்து கொண்டால் இப்போது நாம் சந்திக்கப் போகிற போராட்டங்களையும் மிகவும் லகுவாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். சரி, தொடர்ந்து இந்த பாடங்களுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். இரங்கா சிங்காசனத்தில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கும் எங்கள் அன்பு தெய்வமே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஓய்நாள் பள்ளி பாடங்களை நாங்கள் படிக்கும்போது ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி பாடங்களை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டுமாய், நாங்கள் திறந்த மனதோடே அவைகளை படிக்க வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த இரண்டு சாட்சிகள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய பாடத்தை நாம் படிக்கவிருக்கிறோம். நமக்கு தியானத்திற்கான பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் படிக்கவிருக்கிறோம். இங்கே இரண்டு சாட்சிகளை பற்றி நாம் காண்கிறோம். முதலாவது, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தை முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தினவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். முதல்ல இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் எந்த பகுதியிலிருந்து எந்த சம்பவங்களுக்கு இடையில் எந்த காலகட்டங்களுக்கு இடையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த 7 என்ற காரியங்களை அதிகமாக பார்ப்போம். 7 சபைகள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள் அப்படின்னு சொல்லி படிப்போம் இல்லைங்களா? அதில் இந்த எக்காலங்கள் பற்றிய பகுதியை நாம் படிக்கிறோம். அந்த எக்காலங்களில் 6வது எக்காலத்தினுடைய முடிவு பகுதியை இந்த பகுதி காட்டுகிறது. இது முடிஞ்ச அடுத்து 7வது எக்காலம். இந்த 6வது எக்காலம் ஊதப்படும் போது நடைபெறுகிற அந்த காலகட்டம் தான் இங்கே சொல்லப்படுகிற காலகட்டம். சரி, இந்த காலகட்டத்தில் ஏதோ சம்பவம் நடைபெறுவதாக இங்கே நாம் பார்க்கிறோம். என்ன சம்பவம் நடைபெறுகிறது அப்படின்னா, அங்கே 2வது வசனம் சொல்லுது, பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். நாம் ஏற்கனவே கடந்த 5 வாரங்களாக இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் ஒரு குறிப்பிட்ட சம்பவங்களை திரும்ப திரும்ப படித்து கொண்டே இருக்கிறோம். என்ன சம்பவம் அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ உலகத்தின் இருண்ட காலம் அப்படின்னு ஒரு காலகட்டத்தை குறித்து படித்து வருகிறோம். அந்த இருண்ட காலம் என்பது கிபி 538 இருந்து கிபி 1798 வரைக்கும் என்பதான ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கிறிஸ்தவ சரித்திரம் இருண்ட காலகட்டம் என்று அழைக்கிறது. இருண்ட காலகட்டம்.
ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உண்மையான விசுவாசத்தை, உண்மையான சத்தியத்தை வெளிப்படையாக பின்பற்ற முடியாத ஒரு இருண்ட காலமாக இருந்தது. அதில் நாம் அதிகமாக கேள்விப்படுகிற சம்பவம் அல்லது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரோமன் கத்தோலிக்க சபையானது அந்த இருண்ட காலத்தை நடத்தி கொண்டிருந்தது என்பதாக நாம் அடிக்கடி நம்ம வாசிப்போம். அந்த இருண்ட காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சம்பவங்கள் நடைபெற்றது அந்த இருண்ட காலத்தில். அந்த இருண்ட காலம் என்பது என்ன? 1260 வருஷம், கிபி 538 1798 வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட காலத்தை தான் அந்த இருண்ட காலம்னு சொல்கிறோம். அது எவ்வளவு காலம் என்று சொன்னால் 1260 வருஷம். அது ஏன் அவ்வளவு குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சத்தியம் முடங்கி போன காலகட்டம். பேர் மட்டும்தான் கிறிஸ்தவம் என்று இருந்தது. ஆனால் கிறிஸ்தவத்துக்கான எந்த விதமான அடையாளங்களோ அறிகுறிகளோ அந்த காலகட்டத்தில் காணப்படலை. அதனால அது கிறிஸ்தவ உலகின் மிக நீண்ட இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இருண்ட காலத்தில் நிறைய சம்பவங்கள் எதற்கு விரோதமாக? சத்தியத்திற்கு விரோதமாக, விசுவாசத்திற்கு விரோதமாக, இன்னும் தேவனுக்கு உண்மையாக இருந்த ஜனங்களுக்கு விரோதமாக அநேக சம்பவங்கள் நடைபெற்றது. அதில் ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த முக்கியமான சம்பவத்தை சொல்லும் போது தான் அவர் சொல்கிறாரு, அந்த பரிசுத்த நகரமானது மிதிக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது. எவ்வளவு காலம் என்று சொன்னால் 42 மாதம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தீர்க்க தரிசனம் படித்தவர்களுக்கு தெரியும், இந்த 42 மாதம் என்றால் என்ன, அது என்ன கணக்கு, 1260 நாட்கள் என்றால் என்ன, அதனுடைய கால அளவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் படிச்சிருந்தோம் அப்படின்னா அதை நமக்கு ஏற்கனவே புரியும். இந்த நேரத்தில் அந்த கணக்கையும் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதற்கான நேரம் இப்போ இல்லை. நீங்கள் நம்ம படிக்க வேண்டிய பாடம் வேறொரு காரியத்தை பற்றியது. அதனால் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த 42 மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இக்கட்டான காலகட்டம், பரிசுத்த நகரம் மிதிக்கப்படக்கூடிய, நசுக்கப்படக்கூடிய காலகட்டம் என்று இங்கே சொல்லப்படுது. இந்த 42 மாதம் என்பது வேற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, 1260 வருஷம், 1260 வருஷம்னு. அந்த வருஷத்தினுடைய இன்னொரு வார்த்தை தான் 42 மாதம். சரி, அதை இப்படி புரிஞ்சுக்குவோம். ஏற்கனவே தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை நம்ம படிச்சிருப்போம். என்ன காரியம்னா, அங்கே சின்ன கொம்புன்னு ஒரு விஷயத்தை படிப்போம். அந்த சின்ன கொம்பு அப்படிங்கிறது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை குறிக்கிறது. அந்த சின்ன கொம்பினுடைய ஆட்சி காலம் அப்போ சத்தியமானது நசுக்கப்பட்டதாகவும், மாற்றி அமைக்கப்பட்டதாகவும், தேவனுடைய கற்பனைகள் மாற்றி அமைக்கப்பட்டதாகவும், காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றக்கூடியவனாகவும் இருப்பான். அந்த சின்ன கொம்பினுடைய ஆட்சி காலம் எவ்வளவு காலம்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே காலங்கள், அரைக்காலம் என்று சொல்லி ஒரு 3.5 காலத்தை பற்றி பேசும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தானியேலில் சொல்லப்பட்ட அந்த சின்ன கொம்பினுடைய ஆட்சி காலம் 3.5 காலம் என்பதும், இப்போ நம்ம இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு 42 மாதம் சொல்லி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரே காலகட்டத்தை பற்றி தான் பேசுது. ஒரே காலகட்டத்தை பற்றி தான் பேசுது. அப்போ அந்த 1260 வருஷம், அந்த இருண்ட காலத்தில் இங்கே ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, 3வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 11:3, என்னுடைய 2 சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அந்த 1260 வருடம், அந்த இடைப்பட்ட காலத்தில் 2 சாட்சிகள் காணப்படுறாங்க. இந்த 2 சாட்சிகளும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். இப்போ நமக்கு புரிய வேண்டிய விஷயம் 2 விஷயம். அந்த 2 சாட்சிகள் என்பது யார்? அந்த 2 சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எந்த காலகட்டத்தில்? அந்த இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிற 1260 வருஷம் அந்த காலகட்டத்தில்
இந்த ரெண்டு சாட்சிகள் இங்கே பார்க்கும்போது, அந்த ரெண்டு சாட்சிகள் என்று சொன்னால் ஏதோ இரண்டு நபர்கள் போல இங்கே காணப்படுகிறது. அந்த இரண்டு நபர்களும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ரெட்டு வஸ்திரம் உடுத்தினவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அப்போ ரெட்டு வஸ்திரம் உடுத்தியது எதை இங்கே குறிப்பிடுகிறது? அந்த இரண்டு நபர்களும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி அந்த 1760 வருஷம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ரெட்டு வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த ரெட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியேல் 27:31. எசேக்கியேல் 27:31. உனக்காக மொட்டையிட்டு ரெட்டுடுத்தி கொண்டு உனக்காக மனங்கசந்து அழுது துக்கம் கொண்டாடுவார்கள். ரெட்டு வஸ்திரம் உடுத்துவதற்கும் துக்கம் கொண்டாடுவதற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதை இங்கே பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிப்போமே. ஏசாயா 3:24. ஏசாயா 3:24. அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக கந்தமும் கச்சைக்கு பதிலாக கயிறும் மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும் ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டு கச்சும் அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். இங்கேயும் பார்க்குறோம், இந்த ரெட்டுக்கும் துக்கத்துக்கும் துயரத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். மூன்றாவது ஒரு வசனம் வாசிப்போம். எஸ்தர் 4:3 வசனம். எஸ்தர் 4:3 ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கடந்தார்கள். இந்த எஸ்தர் சம்பவம் நமக்கு தெரியும். மொர்தகாய் அந்த யூதர்கள் முழுவதுமாக கொல்லப்பட போகிறார்கள். அரசாங்கம் உத்தரவிட்டுருச்சு. அப்போ இந்த யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து ரெட்டுடுத்தி சாம்பலில் இருந்து தேவனிடத்தில் மன்றாடி ஜெபித்தார்கள். இப்போ பார்க்குறோம், ரெட்டுடுத்துதல் என்பது அங்கே துக்கத்துக்கும் துயரத்துக்கும் துன்பங்களுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆமாம், எப்பெல்லாம் துக்கமாக இருக்கிறார்களோ துயரமாக இருக்கிறார்களோ மேற்கொண்டு இந்த ரெட்டு என்ற வஸ்திரத்தையும் உடுத்தி கொள்ளுவார்கள். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெட்டு என்றால் இந்த சாக்கு போன்ற சணல் கயிறு உள்ள சாக்கு, அது உடை மாதிரி மேலே போர்த்தி கொண்டு மேலே தண்ணியை ஊற்றுவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சாக்கு போன்ற அந்த உடையானது காய காய நம்முடைய உடம்பை நெருக்கும். நெருக்குனா என்ன ஆகும் அப்படின்னா, ரத்தம் உரிகிற மாதிரி ஒரு பெரிய இம்சையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, கூடுதல் துக்கமாக இருந்தாங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ரெட்டு என்ற சாக்கு உடையையும் மேலே சாம்பலையும் போட்டுக்கொண்டு மேலே தண்ணியை ஊற்றிக்குவாங்களாம். அது என்ன ஆகும்னா, சாம்பலும் இதே மாதிரி ஈரம் காய காய இருக்கும். அப்போ உடம்பை இருக்கும்போது ரத்தம் சுண்டி போகும் அளவிற்கு உடம்புக்கு நோவு ஏற்படும். இது அந்த காலத்தில் தேவனிடத்தில் தங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்தும் போது இப்படிப்பட்ட கஷ்டங்களை தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொள்வார்கள். சரி, இந்த ரெட்டுனா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நம்ம பழைய இடத்துக்கு போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம். அங்கே பார்க்குறோம் 3வது வசனத்தில் இந்த 2 சாட்சிகள்னு படித்தோமே, அந்த 2 சாட்சிகளும் அந்த 1260 வருடங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த 2 சாட்சிகளும் நெருக்கப்பட்டிருக்கிறார்கள், துயரத்திற்குள்ளாக துன்பத்திற்குள்ளாக ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 2 சாட்சிகளும் யாரு? இந்த 2 சாட்சிகளுக்கும் ஏன் அவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு ஏன் துன்பம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த 2 பேரை பற்றி படிக்கணும்னா அங்கே 2 சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த 2 சாட்சிகளை படிச்சுக்கிறதுக்கு நம்ம சகரியாவுக்கு போவோம். சகரியால 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன்.
பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. சகரியா இங்கே பார்க்குறாரு, ஒரு குத்து விளக்க பார்க்குறார். சரி, அதுக்கு முன்னாடி ஏன் இங்கே சகரியாவுக்கு வந்தோம் அப்படின்னா, அந்த 2 சாட்சிகள் அங்கே 11ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்ல, நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்ட சகரியாவில் ஒரு கையை வச்சுக்கிட்டு மீண்டும் அந்த 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11:4. அந்த 2 சாட்சிகளை பற்றி சொல்லும்போது அந்த 2 சாட்சிகளை எப்படி உருவகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 11:4, பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. அந்த 2 சாட்சிகள் யார் யாருன்னு கேட்டோமே, அந்த 2 சாட்சிகள் யாரு அப்படின்னு சொன்னால், அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய 2 ஒலிவ மரங்கள். ஆண்டவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய 2 ஒலிவ மரங்கள் இங்கே 2 சாட்சிகள் என்று அழைக்கப்படுறாங்க. இந்த 2 ஒலிவ மரங்களும் நடுவில் என்ன இருக்குனாக்கா விளக்குத்தண்டு இருக்கிறது. விளக்குத்தண்டு இருக்கு. சரி, முதல்ல 2 சாட்சிகள் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டப்ப 2 ஒலிவ மரங்கள். யாருக்கு முன்பாக சாட்சியாக நிற்கிற ஒலிவ மரங்கள்? ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒலிவ மரங்கள். அந்த ஒலிவ மரங்களுக்கு இடையில குத்து விளக்கு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சகரியாவுக்கு போகிறோம். வாங்க இப்போ சகரியாவுலையும் சகரியா தீர்க்கதரிசி அங்கே இதே மாதிரியான ஒரு காட்சியை பார்க்குறார். என்ன பார்க்குறாரு அப்படின்னா, அங்கேயும் நான் குத்து விளக்கை நான் பார்க்குறேன். அந்த குத்து விளக்குக்கு பக்கத்தில் பாருங்க 3வது வசனம், அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். சகரியாவும் இந்த காட்சியை பார்க்கிறார். 2 ஒலிவ மரங்கள், நடுவில் குத்து விளக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ஒலிவ மரங்களுக்கும் இந்த நடுவில் உள்ள குத்து விளக்குக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. குழாய் வருது. குழாய் வந்துட்டு அந்த குத்து விளக்கோட இணைஞ்சிருக்கு ஒலிவ மரத்துலேருந்து. அடுத்து பாருங்க, அதே சகரியா 4:6, அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆவியானவரால் எல்லாம் ஆகும் அப்படிங்கிறாரு. அவரால் ஆகாதது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, அதே 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். அது மட்டுமல்ல, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெய் தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். சகரியாவுக்கு ஒரு சந்தேகம். இந்த குத்து விளக்க பார்க்குறேன், இந்த 2 பக்கமும் அதுக்கு 2 பக்கமும் ஒலிவ மரத்தை பார்க்குறேன். இந்த 2 ஒலிவ மரத்துலேருந்து கிளைகள் வந்து அந்த குத்து விளக்கோட ஜாயிண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லை, ஒலிவ மரத்துலேருந்து எண்ணெய் இறங்குறத பார்க்குறேன். அந்த எண்ணெய் ஒலிவ மரத்துலேருந்து வந்து அந்த குத்து விளக்கு வழியாக ஏறுது. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு ஆவியானவர் அங்கே தூதன் பதில் சொல்கிறாரு. அப்பொழுது அவர் 14ஆம் வசனம், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். யாரு? இந்த 2 ஒலிவ மரங்களும் தேவனுடைய சமூகத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இப்ப 2 ஒலிவ மரங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. இவங்கள்ட்ட இருந்து எண்ணெய் வந்து அந்த குத்து விளக்குக்கு எரியறதுக்காக இறங்குது. இப்ப குத்து விளக்கு என்ன? 2 ஒலிவ மரங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்ப நடுவில் உள்ள குத்து விளக்கு யாரு அப்படின்னா, நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு காட்சியை பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் சத்தம் ஒரு பின்னாடி திரும்பி பார்ப்பாரு. திரும்பி பார்த்தா 7 குத்து விளக்குகளுக்கு மத்தியில் மனுஷகுமாரன் வலம் வந்துகிட்டு இருப்பார். அப்போ இவர் கேட்பார், யோவான் கேட்பார், இந்த குத்து விளக்கு என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு விளக்கம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் கடைசி பகுதி, நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்ப குத்து விளக்கு என்பது சபையை குறிக்கிறது.
இப்போ நம்ம சகரியாவுக்கு போவோமா? சகரியால் என்ன காட்சி? நடுவில் குத்து விளக்கு இருக்குது, ரெண்டு பக்கமும் ஒலிவ மரம் இருக்குது, ரெண்டையும் இணைக்கக்கூடிய குழாய் இருக்குது, அது வழியாக எண்ணெய் வருது. இப்போ என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஒலிவ மரமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அங்கே எண்ணெய் வருது, எண்ணெய் எங்கே போகுது? அந்த குத்து விளக்குக்கு போகுது. இப்போ குத்து விளக்கு யாரு? சபை, அப்படிதானே? அப்போ சபைக்கு இந்த ரெண்டு ஒலிவ மரமாக எண்ணெய் ஊற்றப்படுகிறது. எதுக்கு குத்து விளக்குக்கு என்ன வேணும்? பிரகாசமாக எரியறதுக்கு. அப்ப சபை எரிவதற்கு, அது ஒளி கொடுப்பதற்கு இங்க எண்ணெய் வேணும். அந்த எண்ணெயை இந்த ரெண்டு ஒலிவ மரங்களும், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவ மரங்கள் அங்கே எண்ணெயை கொடுக்கிறது. எண்ணெய் யாரு? ஆவியானவர். எண்ணெய் என்பது ஆவியானவர், நமக்கு நல்லா தெரியும். அப்படியானால் இந்த இரண்டு ஒலிவ மரங்களும் அந்த சபைக்கு ஆவியானவர் மூலமாக அது தூண்டப்பட்டு எரிகிறது, வெளிச்சம் கொடுக்கிறது. இப்போ குத்து விளக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு, எண்ணெய் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, இன்னும் ஒலிவ மரம் மட்டும் யாருன்னு தெரியல. ஏன்? அந்த ஒலிவ மரம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவ மரம்னு பார்த்துட்டோம், ஆனாலும் அந்த ஒலிவ மரம் யாரு பார்ப்போம். நூற்றி 19ஆம் சங்கீதம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். 119ஆம் சங்கீதம் 105வது வசனம், மனப்படமா சொல்லலாம். 105, என் கால்களுக்கு தீபமும் எது? தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் என் பாதைக்கு, என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த ஒலிவ மரம் அங்கே வெளிச்சத்தை கொடுப்பதற்காக எண்ணெயை கொடுக்கிறது. இன்னொரு வசனம் பாருங்க. அப்போ இங்கே பார்க்குறோம், அந்த அந்த ஆவியானவரை கொடுக்கக்கூடியதும் ஆவியானவரால் வெளிப்படுத்துகிறதும் என்ன அப்படின்னா தேவ வசனம். அப்போ தேவ வசனத்தின் மூலமாக ஆவியானவரை பெற்றவர்களாக, எந்த வகையில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாமே தேவனுடைய வசனத்தின் மூலமாகவே நடைபெறுவதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு மோசே காலத்தில் அங்கே பார்வோன் மன்னன்ட்ட மக்களை, ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக எகிப்தில் போராடிட்டு இருந்தார். அப்போ மோசே பார்வோனுக்கு முன்பதாக அற்புதங்களையும் அடையாளத்தையும் செய்தார். எதன் வழியாக செய்தார்? தேவனுடைய வசனத்தை அங்கே உச்சரித்ததின் மூலமாக அங்கே இரத்தமாக மாற கடவது என்றும், அங்கே பேன்கள் வருவதென்றும், வண்டுகள் வருவதென்றும் சொல்லி அங்கே வார்த்தைகள் மூலமாக, தேவ வசனத்தின் மூலமாக அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலியா காலத்தில் மழையை வர வச்சதும் மழையை நிறுத்தினதும் தேவனுடைய வசனத்தின் வல்லமையினால் அங்கே வெளிப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் இது மாதிரி பல அற்புதங்களும் அடையாளங்களும் தேவ வசனத்தின் மூலமாக வல்லமை வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த ஒலிவ மரங்கள் தேவனுடைய வசனத்தை குறிப்பிடுகிறது. அப்ப தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் அங்கே ஒலிவ மரங்களாக இங்கே உருவகப்படுத்தப்படுகிறது. இப்போ நாம் மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் போவோம். ஏன்னா அங்கே தான் இந்த ஒலிவ மரத்தை பார்த்தோம். அந்த ஒலிவ மரங்கள் ரெண்டு சாட்சிகள் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? சரி, அந்த ரெண்டு சாட்சிகள் அங்கே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 11:4, பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. அப்போ இந்த 2 ஒலிவ மரங்களும் தேவனுடைய வசனம் அப்படின்னு சொன்னால், இங்கே நம்ம பார்க்குறோம் தேவ வசனத்தை நம்ம எப்படி பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா, பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் 2 வசனங்களாக பிரித்து வச்சுருக்கோம். அப்போ இந்த 2 ஒலிவ மரங்கள் பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் இரண்டு வேத ஏற்பாடுகளை பற்றி பேசுகிறது. அங்கே 2 நபர்கள் போல அது அங்கே உருவகப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த 2 வேதங்களும், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், இந்த இருண்ட காலத்தில் ரெட்டுடுத்தி இருந்ததாக சொல்லப்பட்டது. அப்படிதானே?
ரெட்டுடுத்தி இருந்ததாக சொல்லப்பட்டது. அப்போ பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அங்கே வசனங்கள் அங்கே நசுக்கப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். சத்தியம் தரையிலே மிதிக்கப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த 1260 நாளளவும் அந்த இருண்ட காலம் முழுவதும் வேதமானது மறைக்கப்பட்டு அது ஒடுக்கப்பட்டு இவர்களுடைய பாரம்பரியங்கள் அங்கே வெளிப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். பாரம்பரியங்கள் அங்கே வெளிப்பட்டதாக பார்க்கிறோம். ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய அவர்களுடைய கொள்கைகளும் அவருடைய கோட்பாடுகளும் அஞ்ஞானத்தால் நிறைந்த கலந்த சத்தியங்கள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. வேதாகமத்தை பின்பற்றக்கூடாது என்று சொல்லி வேதாகமத்தை பின்பற்ற விடாதபடிக்கு அங்கே வேதாகமமானது மறைக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். 1260 வருஷமுமே ஜனங்களுடைய கைகளில் வேதாகமம் கொடுக்கப்படலை, மாறாக பிடுங்கப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, வேதாகமமானது இன்றைக்கு இருக்கிறது போல மொழிபெயர்ப்புகள்லாம் இல்லை. அன்னைக்கு இருந்த மூல பாஷை எது அப்படின்னு சொன்னால் வேதாகமமானது கிரேக்கு எபிரேய பாஷையில் மட்டும்தான் இருந்தது. அதை இவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ரோமன் கத்தோலிக்க ஆட்சி காலத்தில் அவர்கள் லத்தீன் மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. லத்தீன் மொழி அந்த ரோமர்களுக்கு மாத்திரமே தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ஏற்கனவே ஹீப்ருலையும் கிரீக்லையும் இருந்த வேதாகமமானது லத்தீனுக்கு மாற்றப்பட்டு அது வெளியிலே செல்ல விடாதபடிக்கு அவர்கள் அடைத்து வைத்து கொண்டார்கள். இப்போ இந்த 1260 வருஷமும் இந்த இரண்டு ஏற்பாடுகளும், இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டும் அங்கே மறைக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். சத்தியமானது வெளியிலே தெரியாதபடிக்கு இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் தன்னுடைய சொந்த பாரம்பரியங்களை மக்களுக்கு அது வழிகாட்டியாக மாற்றி கொடுத்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த விஷயத்தை தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த இருண்ட காலத்தில் சத்தியமானது ரெட்டுடுத்தி கிடந்தது. அது வனாந்தரத்தில் போனது போல ஒரு வனாந்தர அனுபவமாக, அது மாத்திரமல்ல வேதாகமமானது பிடுங்கப்பட்டது என்பதாகவும் நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 11ஆம் அதிகாரம் இந்த வேதாகமத்திற்கு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு தான் நமக்கு அது நம்மள்கிட்ட பேசுது. அப்போ இந்த வேதாகமத்துக்கு, இந்த வேதாகமம் ஜனங்களுடைய கைகளில் கிடைக்காத அளவிற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அங்கே கொண்டு வந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். பூலோகத்தின் 11ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம், பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. சரி, அப்போ இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தவன் எவனோ அப்படியே கொல்லப்பட வேண்டும். இப்போ தேவ வசனத்தை யாராச்சும் சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவன் கொல்லப்பட வேண்டும். அந்த சத்தியமானது, அந்த வசனமானது தன்னுடைய வாயின் அக்கினியினால் அதை அழிக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். நம்ம பார்த்தோம், இது யாரை பற்றி பேசிச்சு? அந்த 2 ஒலிவ மரங்களை பற்றி பேசிச்சு. அந்த 2 ஒலிவ மரங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதை அழிக்க நினைத்தால் அக்கினி அதனுடைய வாயிலிருந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எரேமியா 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியால் நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியாக நான் வெளிப்படுத்துவேன். அப்போ தேவனுடைய வசனத்தை ஒருவன் அனாவசியமாக அதை தடுக்கவோ அதை அழிக்கவோ நினைத்தால் வேத வசனத்திலிருந்து அது அக்கினியாக மாறி அவர்களை அழிக்கும் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் அதே 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. எவர்களுக்கு? நம்ம இப்போ யாரை பார்த்துட்டு வரோம்?
அந்த ஒலிவ மரங்கள்ன்றதை பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த ஒலிவ மரங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்பதாக பார்த்தோம். அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தேவனுடைய வசனத்திற்கு என்ன வல்லமை உண்டு அப்படின்னு சொன்னால், வானத்தை மழை இல்லாதபடிக்கு அடைக்கவும், தண்ணீரை இரத்தமாக மாற்றவும், பூமியை சகல விதமான வாதைகளால் வாதிக்கவும் அந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வல்லமை உண்டு என்பதாக இங்கே நாம் பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். எவர்களை? அந்த 2 ஒலிவ மரங்களை, அந்த தேவ வசனத்தை. கொஞ்சம் வசனம் வித்தியாசமாக இருக்குல்ல? அவைகளை கொன்று போடும். அப்போ பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அழிக்கப்படுமா என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே கொன்று போடும் என்று சொல்லியிருக்கு. அவர்களை, அந்த ஒலிவ மரங்களை, அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை அங்கே கொன்று போடும் என்பதாக பார்க்கிறோம். என்ன நடந்தது? காலகட்டம் கவனிச்சுக்கங்க. இருண்ட காலம் பேசுகிறோம் பார்த்தீங்களா? அந்த இருண்ட காலத்தில் தான் இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் மொத்தமாக அது ஏறக்குறைய சாகடிக்கப்பட்ட நிலைமை. சரி, இதோடைய பிரச்சனையோ இதோட முடியலை. இந்த ஆட்சி காலம், இந்த இருண்ட ஆட்சி காலம் என்பது எப்போ முடியுது? இந்த 1260 வருஷம் சொல்கிறோம் இல்லையா? இது எப்போ முடியுது? 1798 முடியுது. எப்படி முடிஞ்சது? அந்த போப்பு கைது செய்யப்படுறாரு. அதனால இந்த ரோமன் கத்தோலிக்க ஆட்சியானது நிறைவுக்கு வருது. ஓகேயா? அப்போ 1798 இந்த ரோம கத்தோலிக்க ஆட்சி நிறைவடையுது. சரி, இதோட சத்தியத்துக்கு பிரச்சனை விட்டுருச்சா அப்படின்னா விடலை. ஏற்கனவே இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கமானது சத்தியத்தை தரையில் தள்ளி மிதித்து நாசமாக்கிடுச்சு. இப்போ அது போக பிரெஞ்சு புரட்சின்னு ஒன்று ஆரம்பிக்குது. பிரான்ஸில் பிரெஞ்சு புரட்சின்னு ஒன்று ஆரம்பிக்குது. நீங்கள் சரித்திரத்தை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த ரோம கத்தோலிக்க ஆட்சி ஆரம்பிச்சிச்சுல, ஆரம்பிக்கும் போது யார் இவங்களுக்கு ஒத்தாசை பண்ணா அப்படின்னா இதே பிரான்ஸ் தான். இதே பிரான்ஸ் தான் ரோமன் கத்தோலிக்க ஆட்சியை தூக்கி விட்டது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஆனால் இந்த ரோமன் கத்தோலிக்க ஆட்சி நிறைவு வரும்போது அவங்களுக்கு விரோதமாகவே இந்த பிரான்ஸ் எழும்ப ஆரம்பிச்சு. சரி, அது எழும்பும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரெஞ்சில் ஒரு பெரிய புரட்சி நடக்குது. அது முக்கியமான என்ன புரட்சி அப்படின்னா மத சம்பந்தமான புரட்சி. ஏன் இந்த மத சம்பந்தமான புரட்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த ரோம கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய அடாவடித்தனம் அதிகமாக ஏற்பட்ட காரணத்தினால மக்கள் மத்தியில் ஒரு விரக்தி ஏற்பட்டுச்சு. அவங்க கடவுள் என்ற பெயரில் அதிகமான சுமைகளை மக்கள் மீது திணித்து கொண்டிருந்ததால பிரான்ஸு கொதிச்சு எழும்பியது. சரி, கொதிச்சு எழும்பிச்சே ஒரு நல்ல காரியத்தில் போய் முடிவடைஞ்சதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவங்களுடைய புரட்சி என்னவாக மாறியது என்று சொன்னால் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய புரட்சியாக மாறியது. கடவுள் இல்லை என்று. ஏன் அப்படின்னா, கடவுள் இருக்காருன்னு சொல்லி இந்த ரோம கத்தோலிக்க ஆட்சியானது மிகவும் பயங்கரமாக நெருக்கடி கொடுத்ததுனால, மக்களை அட்டூழியம் பண்ணி அழிச்சதுனால பிரான்ஸில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாருமாக எழும்பி கடவுளே இல்லை போயா அப்படின்னு சொல்லிச்சு. கடவுளே இல்லை, அது மட்டும் இல்லை, பகுத்தறிவு தான் கடவுள் என்று சொல்லி அவங்க போரிட்டார்கள். பகுத்தறிவு தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிவு வாதம் அங்கே தலை தூக்கி எழும்ப ஆரம்பித்தது. சரி, இந்த பகுத்தறிவு என்ற பெயரில் முதல்ல கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி ஆக்கினாங்க. பகுத்தறிவு தான் கடவுள்னு சொல்லி ஆக்கினாங்க. இதுக்கு ஒரு தேவதையை உண்டாக்குனாங்க. பகுத்தறிவின் தேவதை அப்படின்னு ஒரு பெண்ணை உண்டாக்கினார்கள். ஒரு பெண் தேவதையை உண்டாக்கினார்கள். இனிமேல் நம்ம கடவுள் என்பது இந்த பகுத்தறிவு தேவை தான் நமது கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த பகுத்தறிவு தேவதையை மையமாக வைத்து 2 காரியங்கள் பிரான்ஸில் வெளிப்பட்டது. ஒன்று, கடவுள் இல்லை என்று கடவுளை மறுக்கக்கூடிய ஒரு காரியம். 2, அந்த தேவதையை மையப்படுத்தி விபச்சாரம் தவறில்லை என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். விபச்சாரம் என்பது அது சம உடைமை என்று சொல்லி பிரான்ஸில் ஏற்பட்டது.
அப்போ ரெண்டு காரியங்கள், இவங்களுடைய பகுத்தறிவு உன்னை வளர்ச்சி எப்படி வெளிப்பட்டதுன்னா, ஒன்று கடவுள் இல்லை என்பதும், இன்னொன்று விபச்சாரம் தவறில்லை என்றும் இந்த இரண்டு காரியங்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டது. இதைத்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. மீண்டும் வாசிப்போம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது, எவர்கள்? அந்த ரெண்டு ஒலிவ மரங்கள், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அந்த உபத்திரவ காலத்தில் அந்த 1560 வருஷம் தங்களுடைய சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது, என்ன சாட்சியை சொன்னாங்க? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி அந்த இருண்ட காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் 1560 வருஷம் நடைபெறும், அப்புறம் அது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்ன விஷயத்தை தீர்க்க தரிசனமாக அது சொல்லி முடித்திருக்கும் போது, பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களுடைய யுத்தம் பண்ணும். யார் இந்த பாதாளத்திலிருந்து எழும்புகிற மிருகம்? இந்த பிரான்ஸ் எழும்புது. இப்பதான் ரோமன் கத்தோலிக்க அந்த மார்க்கத்தினுடைய ஆட்சியோட போராடி அப்பாடான்னு மூச்சு விட போகும்போது இப்போ பிரான்ஸ் எழும்பிருச்சு. பிரான்ஸ் ஏற்கனவே ரோமன் மார்க்கமானது சத்தியத்தை உடைச்சி நிற்கும் போது, இப்போ இவனும் சேர்ந்துக்கிட்டு கடவுளே இல்லை என்றும், எதை கர்த்தர் மிகவும் அதிகமாக வெறுத்தாரோ விபச்சாரம், அந்த விபச்சாரம் சரி என்று சொல்லி இந்த பிரான்ஸ் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தியது. அப்படி அதை ஏற்படுத்துறதுனால தான் இந்த வசனம் இப்படியாக முடிகிறது. அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். ஸோ இவங்க இப்படி ஒரு காரியத்தை கொண்டு வந்ததுனால, விபச்சாரமோ கடவுள் இல்லை என்ற ஒரு காரியத்தை கொண்டு வந்தனால அங்கே சத்தியமானது கொன்று போடப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 8வது வசனம் பாருங்க. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். யாருடைய உடல்கள்? அந்த சாட்சிகளான அந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அது எங்க கிடக்குமா? அது மகா நகரத்தின் வீதியிலே கிடக்கும். அது எப்படி கிடக்குமா? அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்தும் என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்பட்டது. அந்த நகரத்தில் சத்தியமானது செத்து தெருவில் கிடக்குமா? அது எப்படிப்பட்ட நகரத்தில் கிடக்குமா? சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லி கிடக்குமா. ஏன் இங்கே சோதோம் அப்படின்ற நாட்டையும் எகிப்து அப்படிங்கிற நாட்டையும் ஏன் இங்கே கோட் பண்ணுறாங்க? ஞானார்த்தமாய் சொல்லப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எகிப்து எதை குறிக்கிறது, இந்த சோதோம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நமக்கு தெரியும் எகிப்து அஞ்ஞான மார்க்கத்தை, விக்கிரக ஆராதனையை, கடவுள் உண்மையான தேவன் இல்லை என்பதை பகிரங்கமாக அறிவிக்கக்கூடியது எகிப்து. பார்வோன் மன்னன் அதை தான் செஞ்சான். மோசே போய் உண்மையான தேவனை அடையாளம் காட்டும் போது பார்வோன் என்ன செஞ்சான்? உங்களுடைய தேவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு உண்மையான தேவனை மறுத்தான். அப்ப எகிப்து தேவனை மறுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அதே போல சோதோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சோதம் என்ன சோதம் குமோரா பட்டணம் எதுக்கு அடையாளம்? விபச்சாரத்துக்கு அடையாளம். அந்த நகரம் அக்கினினால் அழிக்கப்படுறதுக்கு அதோடைய உச்சக்கட்ட பாவம் விபச்சாரம் தான். அப்ப இந்த பிரான்ஸ் தேசம் ரெண்டு காரியங்களை மையப்படுத்தி வந்தாங்க. என்னது? கடவுள் இல்லை என்றும் விபச்சாரம் சரி என்றும் சொல்லி அவர்கள் புரட்சி ஏற்படுத்தினார்கள். இதை தான் இந்த வசனம் சொல்லுது. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். இந்த பிரான்ஸை பற்றி அடையாளம் காட்டுவதற்காக இங்கே எகிப்தையும் சோதோமையும் இங்கே அடையாளமாக காட்டினார்கள். 9வது வசனம். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜாதியிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். என்ன பார்த்தோம்? பிரான்ஸில் இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் தெருவில் கிடக்கும், அது கொன்று போடப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதனால கொன்று போடப்பட்டது? சத்தியத்துக்கு விரோதமாக அசத்தியங்கள் அங்கே உயர்த்தப்பட்டன. அதனால சத்தியம் தரையிலே தள்ளப்பட்டது.
இந்த பிரான்ஸ் புரட்சி ஏற்பட்டது இல்லையா, இந்த பிரெஞ்சு புரட்சின்னு சொல்லக்கூடிய இந்த புரட்சி ஏற்படும் போது ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன சட்டம்னா, அந்த நாட்டில் உள்ள உண்மையான சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய எந்த சபைகளும் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டம் 1793 இந்த சட்டத்தை போட்டாங்க. ஒரு கடவுளுக்கு என்று சொல்லக்கூடிய எந்த சபைகளும் கடவுளை பற்றி அறிவிக்க கூடாது என்று சொல்லி சபைகள் எல்லாமே, அன்றைக்கு இருந்த சபைகள் எல்லாமே பகுத்தறிவு அறிவிக்கக்கூடிய சபைகளாக மாறின. பகுத்தறிவு தான் தேவன் என்று சொல்லி மாறின. அப்ப நாட்டில் சபைகளே அல்லது கடவுளை வெளிப்படுத்துகிற சபைகளே இருக்கக்கூடாது என்று சொல்லி சட்டம் போட்டாங்க. அது எப்போ போட்டாங்க? 1793. ஒரு 3.5 வருஷம் கழிச்சு 1797 மீண்டும் அந்த சட்டம் அகற்றப்பட்டது. அந்த பிரெஞ்சு புரட்சி உச்சத்தில் இருந்தது, மீண்டும் கீழே இறங்கியது. அந்த நேரம் பார்த்து அரசாங்கம் அறிவித்தது, சபைகளை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், கடவுளை வணங்குபவர்கள் வணங்கட்டும், வேணான்றவங்க ஒதுங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இதைத்தான் இந்த தீர்க்கதரிசன வசனம் சொல்லுது. அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள், அவருடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 3.5 நாள் என்பது 3.5 வருஷம். அதே 3.5 வருஷம் சட்டம் உச்சத்தில் இருந்தது. சபைகள் கடவுளை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லியிருந்தாங்க. 3.5 வருஷம் முடியும் போது சட்டம் மீண்டும் அங்கே எடுக்கப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 12வது வசனம், இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? அந்த 2 சாட்சிகள், அந்த 2 சாட்சிகளானது ரோம கத்தோலிக்க மார்க்கத்தில் அது அழிக்கப்பட்டது அல்லது தகர்க்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் பிரெஞ்சு புரட்சி வந்தப்பையும் அது மீண்டும் நசுக்கப்பட்டது, கொன்று போடப்பட்டதுன்னு பார்த்தோம். ஆனால் பிரெஞ்சு புரட்சி முடிஞ்ச பிற்பாடு 1798 அப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் சத்தியமானது உயிர் பெற்றது. அதை தான் இங்கே வசனம் சொல்லுது. அந்த அந்த 2 பேரையும் மேகத்தின் மேல் ஏறி வர கண்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா, அழிந்து போய் மிதிக்கப்பட்ட சத்தியமானது மீண்டும் உயர்த்தப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆமாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஜான் வெஸ்லி, ஜான் ஹஸ் அப்படின்னு சொல்லி நிறைய மார்ட்டின் லூதர், இவங்க எல்லாரும் எழும்பி மீண்டுமாக இந்த சத்தியத்தை வெளியிலே பரப்ப ஆரம்பித்தார்கள். என்றும் இல்லாத அளவிற்கு இவர்கள் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு தூரம் சத்தியத்தை நசுக்க பார்த்தார்களோ, ஒடுக்க பார்த்தார்களோ, அந்த அளவுக்கு பகிரங்கமாக உயர்ந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒருபோதும் சத்தியமானது அது முற்றிலுமாக அழிக்கப்படவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் அது அழிக்கப்படுவது போல, அது கொன்று போடப்படுவது போல காணப்பட்டாலும் அந்த சத்தியமானது மீண்டும் உயிர் பெற்றது. தேவனுடைய ஜனங்கள் அதிகமான பேர் இல்லாவிட்டாலும் குறைந்த அளவுள்ளவர்கள் மீண்டுமாக சத்தியத்தை உயர்த்தி பிடித்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். கடைசியாக இந்த சம்பவம் எதற்காக நம்ம கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஏறக்குறைய இந்த சம்பவம் எப்போ உள்ள காலகட்டம்? 6ஆம் முத்திரையினுடைய கடைசி காலகட்டம்னு சொல்லி பார்த்தோம். அந்த 6ஆம் முத்திரையுடைய கடைசி காலகட்டம் இப்போ நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில் என்ன நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த 6ஆம் முத்திரை முடிய போகிற நேரம், 7ஆம் முத்திரை ஊத போகிற நேரம். இந்த 2க்கும் இடையில என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், அதே வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது அவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தை உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜரீகம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்போ 7ஆம் முத்திரை என்பது தேவனுடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது.
அப்போ இரண்டாம் வருகைக்கு முந்தின காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். இப்போ நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, இங்கே காட்டப்பட்ட அந்த 2 சாட்சிகள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, இந்த 2 சாட்சிகளும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது, அவரையே தொழுது கொள்ளுங்கள், படைத்தவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது அல்லவா. அப்போ அந்த படைத்தவரை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி தொழுது கொள்வது? நம்முடைய தொழுகையை எப்படி காட்டுவது? யோவான் தீர்க்கதரிசி இங்கே ஒரு காட்சியை பார்க்குறார். என்ன காட்சினா பரலோக காட்சி. இப்போ என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தோம். அந்த வருகைக்கு முன்பதாக பரலோக காட்சியை பார்க்குறாரு. பரலோகத்தில் என்ன பார்க்குறாரு பாருங்க, கடைசி வசனம் 19வது வசனம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. யோவான் பரலோகத்தை பார்க்குறாரு, சிங்காசனத்தை பார்க்குறாரு. அந்த பரலோகம் திறந்தவன அங்கே பார்க்குறது அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்குறார். உடன்படிக்கை பெட்டின்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வருது? அந்த பெட்டிக்கு ஏன் உடன்படிக்கை பெட்டி? அந்த பெட்டிக்குள்ளே தான் உடன்படிக்கை இருக்கிறது. என்ன உடன்படிக்கை? 10 பிரமாணம் என்ற உடன்படிக்கை இருக்கு. அதனால தான் அதுக்கு பேர் உடன்படிக்கை பெட்டி. அதை பரலோகத்தில் பார்க்குறார். எப்போ பார்க்குறாரு? கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக பார்க்குறார். அப்போ இது எதை ஞாபகப்படுத்துது? உடன்படிக்கை பெட்டி, அப்புறம் 2ஆம் வருகை. அப்போனா தேவன் 2ஆம் முறை வரும்போது இந்த பூமியை நியாயம் தீர்க்க இருக்கிறார். எதன் அடிப்படையில்? அவருடைய உடன்படிக்கையின் அடிப்படையில் அவர் நியாயம் தீர்க்க இருக்கிறார். அப்படியானால் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நீங்களும் நானும் இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற இந்த 2 சாட்சிகளின் அடிப்படையில் நாம் தேவனுக்கு அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து நம்முடைய தொழுகையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஸோ அவர் உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது அந்த 2 சாட்சிகளினுடைய நோக்கம். அந்த 2 ஏற்பாடுகள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகளுடைய நோக்கம் கர்த்தருக்கு நாம் உடன்படிக்கையின் பிரகாரம் கீழ்ப்படிந்து அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்பது இன்றைய பாடத்தின் மைய பொருளாக இருக்கிறது. ஆகையால் இவைகளை நாம் மனதில் வைத்து கொள்ளுவோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் இந்த குறுகிய நேரத்துக்குள்ளே எவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் இங்கே சொல்லப்படுகிற அந்த 2 சாட்சிகள், அந்த 2 நபர்கள், அந்த 2 அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவது ஒரு உருவகம்தான். யாரை பற்றிய உருவகம்? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற வேத புஸ்தகத்தினுடைய உருவகம்தான் அந்த ஒலிவ மரம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.